ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ட்ராவலர்ஸன் சேனல். இப்போ நம்ம குமரபர்வதத்துக்கு போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்படி நம்ம பிளேஸை ரீச் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோ நடுவில் சொல்கிறேன், பாருங்கள். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம குமாரபர்வதா ட்ரெக் வந்துருக்கோம். இது வரைக்கும் வந்த வீடியோலாம் எடுக்கல. இப்போ கரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பேக்கேஜில் தான் வந்திருக்கோம். அதனால் பெங்களூர் வந்தாச்சு. பெங்களூர் வந்து காரில் பிக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அங்கேருந்து. ஓகே, இனி போக எப்படி என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம நடந்து வந்த பாதையிலேருந்து ஒரு 750 மீட்டர்ஸில் செக் போஸ்ட் இருக்கோம். நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்களாம். அந்த பிளாஸ்டிக் சம்திங் எதாவது நம்ம வாட்டர் பாட்டில் இதை எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கு டெபாசிட் 100 ரூபா பே பண்ணிட்டு ரிட்டன் வரும்போது வாங்கிக்கலாம். ஒரு ஸ்டிக்கர் மாதிரி விட்டுவானுங்க, அந்த கேரளாலாம் விட்டுவானுங்களா அந்த மாதிரி. கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன் செக் போஸ்ட். இப்போ நீங்கள் எடுத்தீங்கல்ல, ஓகே, இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். இன்னும் செக் போஸ்ட்லாம் வரல. அந்த என்ட்ரன்ஸில் இருந்து எல்லாம் போகிறோம். ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆயாச்சு. ஓகே, கோயால ரொம்ப நேரமாக நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா வீக்கெண்டில் போனால் ஓவர் ரஷ்ஷாக இருக்கும். நீங்கள் பேக்கேஜில் போனால் வீக்கெண்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் தனியாக போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே போயிடுங்க. 6 மணிக்கு அங்கே இருக்கிற அங்கே வெளியில் ரூம் எடுத்துகிட்டு 6 மணிக்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 6 மணிக்கு ரீச் ஆகிட்டு ரவுண்ட் போய்ட்டு காலையில். இதுதான் நம்ம ட்ரெக்கோட மேப்பு. பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ஒரு 1.5 மணி நேரம் செக்கிங்க்கு அப்புறம் என்ட்ரன்ஸ்குள்ளே போக போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸ். ஓகே, இப்போ ரன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இறங்குது. மழை காலத்தில் தண்ணி போகும் இருக்குது. அவ்வளோதான். நம்ம குரூப்பு நமக்கு முன்னாடி போனாங்க. நான் கொஞ்சம் தூரம் போயிருக்காங்க. சரி, அவங்கள போய் பிடிக்கலாம். ஓகே, நமக்கு முன்னாடியே ஒரு 50 பேர் போயிருப்பானுங்க. நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ தான் லேட்டாக வரோம். ஓகே, குறிப்பிட்ட தூரம் வந்துட்டு ஓகே இப்படியே மேலே போனால் நம்ம பீக்குக்கு இங்கிட்ட ஒரு ஜஸ்ட் 50 to 100 மீட்டர்ஸில் ஒரு சின்னதாக வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. போய் பார்க்கலாம். ஓகே, கொய்யால கீழே ரூமில் குளிக்க வேணான்னு சொன்னானுங்க. மேலே போய் குளிச்சுக்கலாம்னு. இங்கே வந்து இங்கே குளிக்காதீங்கன்றானுங்க. சரி, ஓகே, நம்ம பீக்குக்கு போகலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு 7 கிலோமீட்டர் முடிச்சுட்டு நேற்று நைட்டு அவ்வளோங்க தூங்கலாம் இப்போ வேனில். இன்றைக்கி போய் சீக்கிரம் போய் தூங்கிடலாம். ஓகே, திஸ் அ வாட்டர் ஃபால். ஓகே, இங்கே எல்லாம் குளிக்கிறானுங்க. மேலே கொஞ்சம் நல்ல ஒரு சின்னதாக இருக்குது. நம்ம வரும்போது குளிக்கலாம். ஓகே, இப்போ வாட்டர் ஃபால்ஸ் லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டு ஒரு 300-400 மீட்டர் வந்துட்டோம். ஓகே, ஷூஸை கழட்டிட்டு பேர் ஃபுட்டில் ட்ரை பண்ணலான்னு நிறைய முறை பண்ணியிருக்கேன். சரி, இங்கேயும் நம்ம கால் தரத்தை பதிப்புமேன்னு ஷூவை கழட்டிட்டு வெறுங்காலில் நடக்கிறேன். ஓகே, கொஞ்சம் தூரம் இன்னும் கம்மி தான், 3 கிலோமீட்டர் சம்திங் தான் நினைக்கிறேன். அந்த நம்ம ரீச் ஆகிற கேம்புக்கு, அந்த ஃபாரஸ்ட்டு தங்குற இடம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்க இடம். ஓகே, போயிட்டு ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆயிடுவேன். அப்புறம் அங்கே போய்ட்டு ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும். நேற்று நைட்டே தூங்கலாம். ஐயால் அன்றைக்கி 10 மணி நேரத்துக்கு மேலேயே தூங்கணும். ஓகே, கிரிகேடா என்னமோ சம்திங் 2 கிலோமீட்டர் தான் இன்னும் நம்ம ரீச் ஆகிற இடம். அவ்வளோதான். எல்லாம் வாட்டர் ஃபால்ஸில் 10 பேர் குளிக்கிறாங்க, 10 பேர் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க.
நான் அப்படியே நடந்து வந்துட்டேன். சரி நம்ம தனியாக போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் இல்லை. அதே சமயம் சவுண்ட்ஸும் பெருசாக இல்லை. கொஞ்சம் கேளுங்களேன். நல்லா அமைதியாக இருக்குல்ல. சின்ன சின்ன குருவியோட சவுண்டு லைட்டாக தான் கேட்குது. வரவில்லை கொஞ்சம் கல் முள்ளும் ஸ்டீஃபாக இருந்துச்சு. இப்போ நான் வாட்டர் ஃபாலை தாண்டிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே கொஞ்சம் ட்ரையல் நல்லா இருக்குது. கொஞ்சம் இது மாதிரி. ஓகே போகலாம். அங்கே தெரியுது பாருங்கள் வில்லேஜ். அங்கேருந்து தான் இப்போ அப்படியே வந்தோம். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மழை தான். இதை தவிர்த்து வேறு எங்கேயுமே பில்டிங் தெரியல. இந்த ஏரியாவில் எந்த சைடுமே தெரியல. ஃபுல்லாக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மழை மட்டும்தான். சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மவுண்டன்ஸ். கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. அதாவது ஹாட்டாக இருக்குது. இல்லைன்னா தாறுமாறாக இருக்குது. நாளைக்கு காலைல மாட்டிடும். ஓகே இன்னும் மேலே போகணும். இன்னும் 1 கிலோமீட்டர் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். போகலாம். போகிற இடத்துலலாம் அங்கிட்டு வரிசை நடந்து போகிற மாதிரி இந்த மாதிரி மூச்சு வச்சுருந்தாங்க. ஒரு வேளை என்னது பாதக்கல் இருக்குது. ஓகே அவ்வளோதான், கிட்ட நெருங்கிட்டோம். எப்படி இருக்கு இந்த மலை தெரியுதுல, அதுதான் நம்ம இப்போ ட்ரையல் தெரியுது. அதுதான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரையல் போய் அப்படியே ஒரு பள்ளம் போய் இந்த மேடு, அதுதான் ட்ரையல். பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. அதுவும் எதுவும் இல்லை, அது பேர் என்ன, கிராஸ் மட்டும்தான் இருக்குது. காலையில் முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக போனோன்னா நல்ல சைட் சீங்கோடு பார்க்கலாம். நாளைக்கு போய் பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறேன். ஏழை திரும்புகிற இடம்லாம் மழை தான். நல்ல மழை பெஞ்சுன்னா தாறுமாறாக இருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். மழை டயத்தில் வந்திருந்தோன்னா கிளைமேட் சதற விட்ருக்கோம். இப்போ பாக்கு மரம்லாம் இருக்குது, போய் பார்க்கலாம். கல் இருக்குது, இந்த குட்டி குட்டி கல் சரளையா அது மாதிரி எங்கள் ஊரில் இருக்கிற இப்படி தான் இருக்கும் காட்டுக்குள்ளே. ஓகே பேசாமல் இன்றைக்கி ஏறிட்டு வந்துடுவோம் மேலே. டைம் என்ன, டைம் ஆட 12 தான் ஆகுது. அங்கே போயிட்டு அப்படி மேலே போயிட்டு வரணும். என்னென்னு பார்ப்போம். கீழே கொஞ்சம் பள்ளத்துக்குள்ளே இருக்குது. போகிறதுலேருந்து அப்படியே கீழே சவுண்டு கேட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா கீழே தான் கேம்ப் சைட் இருக்குது. உள்ளே இறங்கி வந்தால் சில கூடாரம், சில டென்ட்ஸ்லாம் இருக்குது. போய் என்னன்னு கேட்போம். எப்படி ஐயா யாராவது சாப்பிட்றாங்க, நமக்கு சாப்பாடு தர்றாங்களான்னு பார்ப்போம். ஓகே ரீச் ஆயாச்சு. கொய்யால கீழே இறங்கி போய் பார்த்தேன். அவனுங்க ஏதோ ஆர்கனைசேஷன் இங்கே இல்லை, போய் ஃபாரஸ்ட்டை பாரு அப்படின்னு சொன்னானுங்க. சரி இன்னும் மேலே போய் பார்த்துட்டு வரோம். ஓகே இதை மேலே கொஞ்சம் வியூ பாயிண்ட்லாம் இருக்குது, சேர்லாம் போட்டிருக்கானுங்க. அங்கே போய்ட்டு அப்படியே செட்டில் ஆகிட்டு என்னென்னு பார்க்கலாம். ஓகே வே டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ். பாட்டி இவனுங்களை பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு விஜாலாக இருக்குது. தலைவன் நம்மளுக்கு கம்பெனி கொடுப்பானுங்க. அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இங்கே ஒரு கேம்ப் சைட் இருக்குது. அவனுங்க ஏதாவது சொன்னானுங்க கீழே, நம்மளோட சட்டைக்கு தான் கீழே அவனுக்கு பேசுகிறத நக்கல் பண்ணிட்டு அவனுக்கு என்ன பேசுகிறேன்னு கேட்க மறந்துட்டோம். அதாவது ஃபாரஸ்ட் கேம்ப்னு அவனுங்க சொன்னானுங்க. சரி போய் கேட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். இதில் சோகம் என்னென்னா ஆர்கனைசர் பேரே தெரியல என்னென்னு. ஏதோ கழுத வந்தாச்சு. ஓகே
இங்கேயும் ஒரு கேம்ப் இருக்குது. நம்ம டென்ட்டை பார்த்துட்டு மேலே கொஞ்சம் தூரம் போகலாம்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டு லைட்டாக ஒரு குட்டியாக ஒரு 2-3 கிலோமீட்டர் மேலே போய்ட்டு வரலாம். ஓகே நம்ம இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் உங்களோடதுலேயே தங்கிட்டு காலையில் வெள்ளனா ஒரு 4:30 போல் மலை ஏற போகிறோம். ஓகே, காலையில் ஒரு சின்ன ஃபாரஸ்ட் செக்கிங், பிளாஸ்டிக்ஸ் டிஷ்யூ இந்த மாதிரி எதை எடுத்துகிட்டு போகிறீங்களா, அதை இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியதான். ஏகப்பட்ட பேர் 3-4 ட்ரெக்கிங் ஆர்கனைசர்ஸ் அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 300-400 பேர்கிட்ட இந்த வீக்கெண்ட் சனி ஞாயிறில் சரியான கூட்டம். செமக்கு வரிசையாக அப்படியே லைட்டாக இருக்குது. ஹெட் சார்ஜ் எது இருந்தால் எடுத்துகிட்டு போயிருங்க. உங்களுக்கு ஓகேனா செல்ஃபோனை வச்சே சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, காலையில் வெள்ளனா நடக்க ஆரம்பித்து கொஞ்சம் சன்ரைஸை மேலே போய் பார்க்குற மாதிரி 4:30க்கு அந்த மாதிரி கிளம்பிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக போயிட்டிங்கன்னா சன்ரைஸை மேலே போய் பீக்கில் போய் இருந்து பார்க்குற மாதிரி. வெயில் ஒன்றுமே தெரியல. ஓகே, இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்குது. மொத்தம் 6.5 நினைக்கிறேன். அதில் 2.5 தான் கவர் பண்ணியிருக்கோம். காற்று பயங்கரமாக அடிக்குது. நமக்கு முன்னாடியே ஒரு பேட்ச் போயிடுச்சு, நம்ம அடுத்த பேட்ச். ஓகே, மேலே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பீக்கில் இருந்தோம். காற்று பயங்கரமாக அடிச்சிடல. அங்கேருந்து அப்படியே இல்லை கீழே இறங்கி திருப்பி மேலே ஏறிட்டுருக்கோம். அது சேஷப்பருவம் தான் நினைக்கிறேன். இதுதான் குமரப்பருவதா போகணுன்னு நினைக்கிறேன். எவனும் இல்லை. சரி, ஓகே, செக் பண்ணிடுவோம். அப்புறம் வந்தாச்சு. விண்டு பயங்கரமாக அடிக்குது. நம்ம இப்போ டென்ஸுக்குள்ளே இருக்கணும், டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கனால நம்மளால் போக முடியுது. ஓப்பன் சர்ஃபேஸில் அம்மா மறக்கி விட்டுருச்சு. இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருந்த பீக் தான் சேஷப்பருவதா. அதுலேருந்து அப்படியே 1 கிலோமீட்ரு டவுனில் இறங்கி அப்பில் ஏறணும். ஒரு 500 மீட்ரு இறங்கிட்டு 500 மீட்ரு மேலே ஏறினா குமரப்பருவதா பீக் வந்துடும். நம்ம கீழே இருந்து கல்மண்டபம் அங்கேருந்து சேஷப்பருவதா பீக் வர வரைக்கும் வெறும் கிராஸ் லேண்டாக தான் இருக்கும். நல்லா செங்குத்தாக இருக்கும் ஏறுறது. சேஷப்பருவதாலேருந்து குமரப்பருவதா போகிறதுக்கு ஒரு டவுன் இறங்குறது, அதுவும் கொஞ்சம் காடாக இருக்கும், அடர்த்தியான காடாக இருக்கும். அங்கேருந்து வர்ற வரைக்கும் சரியான காற்றடிச்சிச்சு. ஏறவே முடியல அந்த சேஷப்பருவதா கிட்டேலாம். இப்போ எங்கிட்ட கொஞ்சம் தள்ளி வந்தோன்னே இங்கே சுத்தமாக காற்றடிக்கல. இங்கேருந்து ஒரு 300 மீட்ரு தான் குமரப்பருவதா பீக். பார்க்கலாம். இப்போ இன்னொரு வழி என்னென்னா, அங்கேருந்து அந்த 14 கிலோமீட்டர் பீக்கு வரோமா, அப்படியே இந்த சைடு நான் இங்கே வந்திருக்கல, இங்கே கிட்டத்தட்ட நான் 2 கிலோமீட்டருக்கு மேலே தான் வந்திருக்கேன். இதுவும் ட்ரையல் தான், பெஸ்ட் ட்ரையல் தான், அதே மாதிரி வரக்கூடியது தான். இந்த சைடு இருந்து ஆள் வருவாங்க, கூர்க் மாவட்டத்துலேருந்து. நான் அந்த ஃபோட்டோ போடுறேன், அதில் இருக்குது அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் அந்த ஃபோட்டோ. கீழே இருந்து 7 கிலோமீட்டருங்க. இப்போ நம்ம அங்கேருந்து இப்போ இந்த பீக்லேருந்து அந்த சைடு போனால் அப்படியே நம்மளுக்கு மொத்தம் ஸ்ட்ரெச் 28 கிலோமீட்டர் சம்திங் வருதா. அது அந்த சைடு சுப்பிரமணியத்துலேருந்து வர்றது. இங்கிட்டு அப்படியே அந்த கூர்க் மாவட்டத்தில் இங்கிட்ட ஒரு பேர் இருக்குது. இதில் வந்து 7 கிலோமீட்டர் இங்கிட்டு ஒன்றே ட்ரக்காக பண்ணுறாங்க. கீழேருந்து பீக்குக்கு வந்துட்டு 7 கிலோமீட்டர், ரிட்டன் அப்படியே 7 கிலோமீட்டர், 14 கிலோமீட்டர் ஒரு ஸ்டேஜில் முடிச்சிடும். இது ஒன்றேவா. நம்ம முன்னாடியே நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்து பண்ணியிருந்தோம்னா கீழே நம்ம பேக்கேஜை மினிமலிஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு கீழே நம்ம சுப்பிரமணியத்தில் ஏறிட்டு அங்கே செக் போஸ்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் இந்த சைடு இறங்குறேன், கூர்க் வழியாக இறங்குறேன் அப்படின்னா நம்ம இங்கே வந்துட்டு இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படி இந்த வழியில் இறங்கிடலாம். அப்படின்னா டோட்டல் 14 கிலோமீட்டர் ஒரே 14 கிலோமீட்டர் முடிஞ்சிடும். 2 ட்ரைலையும் ட்ரை பண்ணோன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேயா. இன்னொன்று cookay.tourism.com இருக்குது. அதில் போய் புக் பண்ணுங்கள், கொஞ்சம் சீப். பேக்கேஜ் வந்தால் சம்திங் அவங்க நம்மளுக்கு எல்லாமே சூப்பராக தான் பண்ணுறாங்க, இல்லைன்னா இல்லை. நீங்கள் சோலோவாக சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேக்கிங் பண்ணிங்கன்னா நீங்கள் சோலோவாக வரலாம். அங்கங்கே எல்லா ரூம்லாம் இருக்குது. சோலோ வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வந்துட்டு மேலே தான் வந்து ஃபீஸ் போயிடணும். அங்கே செக் போஸ்ட்டில் நம்மளுக்கு பேக்கேஜ்லாம் செக் பண்ணிட்டு மேலே அனுப்பிச்சிடுவாங்க.
அங்கே கீழே வந்துட்டு நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் 7 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு அங்கே வந்து பே பண்ணுறது. ஃபீஸ் வந்து 350. அன்றைக்கி நைட் நம்ம தங்கினோம்னா 75. டென்ட்டு வச்சுருந்தோம்னா அவங்கள்ட்ட டென்ட்டு நம்ம கேட்டோம்னா ஒரு ஆளுக்கு 200 நம்ம கொண்டாந்து பிச் பண்ணோன்னா அதுக்கு 100 200 சம்திங் வாங்கினாங்க. அவ்வளோதான். 350 + 75 425, ஒரு 200 625. சாப்பாடு 150 நினைக்கிறேன். 625 725 775 775 இவ்வளோ தான் முடிஞ்சிடும். நீங்கள் அப்படியே ஆப்போசிட் இறங்கினாலும் சரி, ரிட்டன் போகணுனாலும் சரி, தங்கிட்டு அடுத்த நாள் நீங்கள் பீக் ஏறிட்டு ரிட்டன் போகணும். இது 26 to 8 கிலோமீட்டர் பெஸ்ட்டு. லாங் ஸ்ட்ரெச் வேணும்னா இது ட்ரை பண்ணலாம். வந்துட்டு இதையும் ட்ரை பண்ணால் இதையும் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு என்னால் முடியாது. நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என் கூட வந்தேன். என்னோடய பேக்கேஜ் ஃபுல்லாக கீழே இருக்குது. பட் நெக்ஸ்ட் டைம் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் பண்ணோம். கீழே சுப்பிரமணியத்துலேருந்து ஏறி அப்படியே கூருக்கு போயிடணும். ஒரே இதில் 6 மணிக்கு ஏறினா அசால்ட்டாக ஏறிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் ட்ரக்கு. குமரப்பதுவான்னு சொல்லி ரொம்ப நாளாக பண்ணிவிட்டு இப்போ தரமாக வந்தாச்சு. இப்போ திருப்பி நம்ம அந்த பீக் போகணும். இப்போ சொல்லிட்டு இருந்தது வழியை பற்றி. இந்த இடம் தான் சுப்பிரமணியத்துலேருந்து ஏறி வரதும், கீழே சோமவார்பேட்டிலேருந்து ஏறி வரதும் ஜாயின் பண்ணக்கூடிய இடம். ஓகே, அதில் போர்டெலாம் போட்டிருக்காங்க. கரெக்டாக 7 கிலோமீட்ரு. இதை ஒன்றே ட்ரக்காக பண்ணுறாங்க. கீழே இருந்து 7 கிலோமீட்ரு, இறங்கிறதுக்கு ஒரு 14 கிலோமீட்ரு ஒரே தான். இதுதான் அதில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே திரும்பி நடந்தோம்னா குமரப்பர்வதா பீக் வந்துடும். அவ்வளோதான். ஃபைனலி குமரப்பர்வதா பீக்கு வந்தாச்சு. ஓகே, இதுதான் பீக். வேறு மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு கல்கோயிலாம் தான். இந்த சைடு எங்கிட்ட திரும்பினாலும் மலை, சுற்றி மவுண்டைன்ஸ். இங்கே பாருங்கள், குட்டி சாமி இருக்கா, சிவாலயம் இருக்குது. எங்கே போனாலும் சிவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனா நல்ல ஒரு நீங்கள் இருக்குது. கட்டிட்டு போகலாம். இது வந்து சேஷப்பர்வதாலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோன்னே இந்த சைடு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தான் தெரியுது. எத்தனை அடுக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 அடுக்கு, 11 12 13. என் கண்ணுக்கு 13 அடுக்கு தெரியுது. ஓகே ஓகே, இது கல் மண்டபா. அங்கேருந்து சம்திங் 2 கிலோமீட்டரில் என்னமோ வரும்னு நினைக்கிறேன். கீழே இருந்து நம்ம வரும்போது இருட்டாக இருந்துச்சு, எடுக்க முடியல. இப்போ இறங்கி வரும்போது எடுக்கிறேன். ஓகே, கடைசியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வர வரைக்கும் கீழே ஃபாரஸ்ட்டு கீழே டென்ட்டில் வெயிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எல்லோரும் கூட சேர்ந்து நம்ம பேஸ் கேம்ப் போகும்போது எடுத்தது. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன்றுமே தெரியலையே.